வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. இந்த நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப வசீகரம் மிக்க ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நளினமாக இருக்கும். வெளியில போகிறவங்க கிட்ட ரொம்ப கவர்ச்சி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இந்த பரணி நட்சத்திரம் அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதுவுமே இவங்களுக்கு இல்லை அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக தியாகம் செய்யக்கூடியவர்கள். இந்த குழந்தை நல்லா இருக்கணும், இந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும், இந்த குழந்தை எல்லா விதமான ஆடம்பர வசதிகளையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா ஒரு வசதி வாய்ப்புகளும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனா ஒரு வயது ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அந்த பணத்தை வெறுப்பவர்களாக, வருமானத்தை வெறுப்பவர்களாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். அதே சமயம் வயதில் அதிகமானவர்கள், அதாவது 60 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசத்திற்காக ஏங்குபவர்கள். தனக்காக ஒரு 4 பேர் இருக்கணும், ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, தனக்குன்னு தன்னை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கணும், தன்னோட டெய்லி பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கணும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026ல மிகப்பெரிய ஒரு கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்லாம் குறைவதற்குண்டான ஒரு நேரம். 2 வருடங்களாக மிகப்பெரிய அளவுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மாட்டி தன்னுடைய தொழில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இழந்தவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். இந்த கடன்னாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் அந்த தொழிலை கூட கைவிடக்கூடிய அளவிற்கு, அந்த தொழிலை இழுத்து மூடக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலாகப்பட்டது, அந்த கடனாகப்பட்டது மிகப்பெரிய இழப்புகளை கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய உறவுகள்
சொத்துக்களை இழக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடன் சுமை மிகப்பெரிய ஒரு அவமானங்களை கொடுத்துருக்கும். இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்களுக்கு முன்னாடி வாங்கின அந்த கடனாகப்பட்டது கடந்த 2025 மிகப்பெரிய ஒரு இழப்புகளை இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்துருக்கும். இது எல்லாமே இந்த வருடத்துல மார்ச் மாசத்திலிருந்து படிப்படியாக குறைவதற்கு உண்டான ஒரு தருணம். அதற்குண்டான நிவர்த்திகளை தேடி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த 2026 நீங்க இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். எப்போதுமே முகத்துல ஒரு சிரித்த முகத்தோட ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு திறமை இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக அந்த ஒரு மலர்ச்சியான முகத்தை இழந்து எப்போதுமே ஒரு சோகத்திலையும் ஒரு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு துக்கத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவர்களுடைய அந்த ஒரு வசீகரமான முகமே பார்த்தீங்கன்னா கலையிழந்து இருக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடத்திலிருந்து மீண்டும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா, அரசாங்கத்துறையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு கிடைத்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான டிரான்ஸ்ஃபர்ஸாக இருந்திருக்கும். இடமாற்றம் கேட்டு அங்கே ஏதாவது இடமாற்றம் போகணும்னா உங்களுடைய மதிப்பை அங்கே குறைக்கிறதுக்காக அந்த இடமாற்றத்தை செஞ்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துருக்கும். இந்த வருடம் கிடைக்கக்கூடிய அந்த இடமாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தையும் அந்த அரசாங்கத்துறையில் கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. தனியார் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய அலுவலகத்துல மிக உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு தருணம். இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இந்த நட்சத்திர அன்பர்கள் பெரிய அளவுக்கு பதவி ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு இடத்தை நீங்க சந்திக்கல. இந்த வருடம் அந்த மாதிரியான ஒரு பதவியை நீங்க அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஆனாலும் அந்த பொறுப்புகள் சேரும்போது அந்த 7.5 சனின்ற தாக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால வேலை சுமை அப்படின்றது இந்த தனியார்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியாக இரவு பகல் தூங்காமல் ஒரு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த நட்சத்திர பெண்கள் இந்த காலகட்டம் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல இந்த குடும்பத்துல இருந்த கடன் தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத அவமானங்கள், இதை எல்லாத்தையும் பார்த்து அட்லீஸ்ட் நமக்குண்டான சில விஷயங்களை நாமே செய்யறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த 2026 இருந்து ஒரு நல்ல ஒரு சுய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு போடாதீங்க. போட்டீங்கன்னா அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் தொழில் மாதிரி சின்ன அளவுல பண்ணுங்க. அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பொட்டிக் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓல்டு, அதாவது தேவையில்லாத பொருட்களை வச்சு சில அழகு சாதனங்களை அந்த உற்பத்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த 2026 இந்த பரணி நட்சத்திர பெண்களுக்கு ஒரு மகத்துவமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் அவர்களினுடைய தேர்வுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க எதை படிக்கணும் அப்படின்னு நினைச்சு முக்கியமா படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த தேர்வுல வராது. எதை படிக்காம போறீங்களோ அதனால அதுதான் தேர்வுகள்ல வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இந்த 2026. அதனால ரொம்ப கவனமாக, ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ஸ்ரத்தையோட என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கவனத்தோட செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வுன்றத குறைவாக எடுத்து இந்த பரணி நட்சத்திர மாணவர்கள் அந்த ஓய்வு எடுக்கிறத இப்போ ஒரு மெயினா வச்சுக்காம நல்ல ஒரு உழைங்க. உங்களுடைய தேர்வுகள்ல 100% சக்சஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல சில தடைகள் வரும். அதுக்கப்புறம் அது ஆகஸ்டுக்கு மேல அதுக்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த பரணி நட்சத்திர மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டுத்துறை
துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அடுத்தடுத்த தகுதிகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணம். இப்போ நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அடுத்து நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், இப்படி அடுத்தடுத்த தகுதியை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணம். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயிற்சி அப்படின்றது ஒரு முக்கியமாக இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2026 மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனக்குறைவுகள் அப்படின்றது இருக்கும். இந்த பயிற்சி தானே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாக எதிரிகளை குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த மே மாசத்துக்கு மேல இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. அதனால அந்த எதிரிகளை குறைவாக மதிப்பிடாமல் நீங்க உங்களுடைய திறமைகளை பயிற்சியின் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாயபிளா இருக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். பிரிந்த குழந்தைகள், பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு தருணம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாமே நல்ல ஒரு சுமூகமாக முடிவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு புது பொலிவோட உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். 2 வருடங்களாக இழந்த ஒரு நிம்மதியை எல்லாத்தையுமே இந்த 2026 மீண்டும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.